ஹாய்மா. இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு சைவம் சனிக்கிழமை. அதனால் வடை பிணைஞ்சி சாப்பிட்றோம். வடை பிணையிறது எப்படி அப்படின்னா, வடை தான் முழுசாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 4 வடை சின்ன சின்னதாக இருந்தது. அதில் வெங்காயம் நிறைய, கொத்தமல்லி, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு, வெங்காயத்தை போட்டு நல்லா பிணைஞ்சிடணும். இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். இது தியாவும் எடுத்து எடுத்து சாப்பிடுவா, அதனால் அதை செய்யலை. பச்சை மிளகா போடலை, அவளுக்கு பட்டுரும் அப்படின்ட்டு. பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், வடை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வடை பிணையிறது, வடை பிணைஞ்சி நீங்கள் காரக்குழம்பு, கட்டு எடுத்தோம், சாம்பார், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, இந்த மாதிரி டீயா போட்டு எனக்கு சாப்பாடு போடுறேன்னு கரண்டி எடுத்து வச்சுட்டு போயிருக்கா. சுட சுட சோறு, சூடாக சாதம் போட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, வாழைத்தண்டு பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, இது எல்லாமே சேர்த்து போட்டு வாழைத்தண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சாச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு பெருங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். வாழைத்தண்டு சாப்பிடணும், அதுக்காக இந்த வாழைத்தண்டு கூட்டு. ஆனால் கட்டியாக வைக்கணும். நான் கொஞ்சம் சாம்பார் மாதிரியே வச்சுட்டேன் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வடை பிணைஞ்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சதீஷ்க்கும் ரொம்ப பிடிக்கும் வடை பிணைஞ்சது. வடை பிணைஞ்சி இது கூட பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியலில் மொறுன்னு வறுத்துருக்கோம். மொறுன்னு வறுக்கணும், ஆனால் நான் மொறுன்னு வறுக்கலை. பாவக்காய் கூட ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே காட்டு. பருப்பு அந்த வாழைத்தண்டோடு சேர்த்து வச்சு, இந்த வடையும் எடுத்து வச்சு, இந்த கசப்பாக இருக்கக்கூடிய பாவக்காவையும் எடுத்து வச்சு, செம்மையாக இருக்கு. வடை பனைஞ்சி வச்சு சாப்பிட்றலாம். நல்லா இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சு இது தான். வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு, செம்மையாக இருக்கும். என்னம்மா மீன் இறாலாம் செய்வீங்களே, அப்போ போடலையான்னா, எங்கம்மா அதிகமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றது இல்லை, பயந்து போய். மீன்லாம் சாப்பிடதான் சொல்லியிருக்காரு டாக்டரு. இருந்தாலும் நான் அதை சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன். காரக்குழம்பு வச்சு வடை பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். பாய்.